பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே மீனா, ராஜி, தங்கமயில்னு 3 பேரும் நினச்ச மாதிரியே அரசிக்கு பார்த்த மாப்பிள்ளைகிட்ட பேசி புரிய வச்சு எப்படியாவது அரசியை படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக வேறு வழி இல்லாமல் மீனாவும் அங்கே அரசிக்கு பார்த்த மாப்பிள்ளை சதீஷ்க்கு ஃபோன் பண்ணி, நாளைக்கு உங்ககிட்ட நான் தனியாக பேசணும், நாளைக்கு பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு வந்துடுவீங்களா அப்படின்னு மீனா கேட்க மாப்பிள்ளையும் ஒத்துக்கிறாரு. அந்த சமயம் மாப்பிள்ளையோட அம்மா, யார்கிட்ட தம்பி ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன்னு கேட்க, வேற ஒன்றும் இல்லைம்மா, அதான் அரசியோட அண்ணி மீனா இருக்காங்கல்ல, அவங்க தான் ஃபோன் பண்ணி நாளைக்கு ஏதோ பார்க்கணுன்னு கோயிலுக்கு வர சொல்லியிருக்காங்க, என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட மாப்பிள்ளையோட அம்மாவும் எதுவுமே புரிஞ்சிக்க முடியாமல், எதுக்கு, நாம் பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கிறோம், நிச்சயதார்த்தமும் நல்லபடியாக நடந்துருச்சு, ஆனால் அங்கே வீட்டில் வச்சு பேசாத மீனா தனியாக எதுக்காக என் பையனை வர சொல்லியிருக்கான்னு புரியலையேன்னு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மாப்பிள்ளைக்கும் இதை பற்றி எதுவுமே தெரியாததுனால, ஒருவேளை அரசியை பற்றி பேசுறதுக்காகவா, என்ன ஏதுன்னு நாளைக்கு போனாதான் தெரியும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. மீனாவும் ராஜியும் எப்படியாவது போய் மாப்பிள்ளைய தனியாக பார்த்துடணும், வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியக்கூடாது, மாப்பிள்ளைக்கிட்ட அரசியோட நிலைமையை சொல்லி புரிய வச்சு, எங்களை மாதிரியே இங்கே அரசியும் படிப்பெல்லாம் முடித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக மாப்பிள்ளை நிறையா படிச்சிருக்காரு, நம்ம சொல்ல வரதையும் புரிஞ்சுப்பார் அப்படின்னு வீட்டில் யாருக்கும் சொல்லாமல் வெளியில் எப்படியாவது கிளம்பி போயிடணும்னு நினைக்கிறாங்க. அந்த சமயம் அங்கே வந்த சுகன்யா இங்கே ராஜிக்கிட்ட கேட்குறாங்க, என்ன ராஜி, இன்னைக்கு காலேஜ் இல்லைன்னு சொன்னேன், அப்புறம் எங்கே வெளியில் கிளம்புற, எங்கேயாவது ஃப்ரெண்டை பார்க்க போறியான்னு கேட்குறாங்க. இல்லை நானும் மீனாக்காவும் வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்ல, மீனா கூட வெளியில் போறியா, அப்படி எங்கே போகிறீங்க, அதுவும் சாப்பிடாம கூட காலையிலேயே கிளம்பிட்டீங்க, எங்கே போகிறேன்னு என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா ராஜின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தி, நான் வேற எங்கேயும் போகல, அரசிக்கு பார்த்த மாப்பிள்ளைய யாருக்கும் தெரியாமல் மீனாக்காவும் நானும் வர வச்சுருக்கோம், அவர்கிட்ட போய் கொஞ்சம் அரசியை பற்றி பேச வேண்டியது இருக்குன்னு சொல்ல, என்ன பேச போகிறீங்க, வீட்டில் இதெல்லாம் தெரிஞ்சால் எம்பிட்டு பெரிய பிரச்சனையாகும், ஆமாம் அரசியும் குமாரும் விரும்பின விஷயத்த சொல்ல போகிறீங்களா, இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போகிறீங்களா அப்படின்னு சுகன்யா கேட்குறாங்க. அதுக்காக தான் நீயும் மீனாவும் யாருக்கும் தெரியாமல் அந்த சதீஷ் மாப்பிள்ளைய பார்க்கறதுக்காக போகிறீங்களான்னு கேட்க, என்ன பேசுகிறீங்க சித்தி, நாங்கள் கல்யாணத்தை நிப்பாட்டுறதா, அப்படிலாம் நடக்காது, இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், அரசி வாழ்க்கைக்காக அரசி படித்தா நல்லா இருக்கும்னு நினச்சி தான் அரசி மேற்கொண்டு படிக்கிறதுக்கு ஏதாவது செய்யணும்னு மாப்பிள்ளைக்கிட்ட அரசியோட படிப்பை பற்றி பேசுகிறதுக்காக தான் போகிறோம், மீனாக்கா நல்லா படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வேலை கிடச்சி கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, இப்போ நானும் படிப்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா எனக்கு ஏற்ற ஒரு வேலையில் நானும் சேர்ந்துருவேன், அது மட்டும் இல்லை படிக்கும்போதே டியூஷனெல்லாம் எடுக்கிறேன்ல, படித்தா தானே ஏதாவது வேலை பார்க்க முடியும், நாமளும் இருக்கிற வீட்டில் பெருமையாக இருக்க முடியும், எல்லாரும் நம்மளையும் மதிப்பாங்க, அதே மாதிரி தங்கமயில் அக்காவும் இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனால் அரசி மட்டும் செஞ்ச தப்புக்காக படிக்க வேண்டாம்னு சொல்கிறதெல்லாம் நியாயமாக இருக்குதா என்ன, அதான் நான் இப்போ இதை பற்றி மாமா கிட்டேயோ அத்தைக்கிட்டேயோ பேசினா புரிஞ்சிக்க மாட்டாங்க, அதனால தான் மாப்பிள்ளைக்கிட்டேயே போய் பேசலான்னு யாருக்கும் தெரியாமல் கிளம்பி போகிறோம், நீங்கள் இதை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க சித்தி அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லையே ராஜி, அரசி மேலே உங்களுக்கு ரொம்ப அக்கறை இருக்குது, அரசி படிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனாலும் அரசிக்கு பிடிக்காம தான் இந்த கல்யாணம் நடக்குதுன்னு இந்த கல்யாணத்தை பேசாமல் நீங்களே பேசி நிப்பாட்டிடலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தி என்ன சொல்ல வரீங்க, அப்படி கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு என்ன செய்யணும்னு சொல்கிறீங்கன்னு கேட்க, இங்கே புரிஞ்சுக்க ராஜி, அரசியோட இங்கே அரசிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாண்டியன் தன்னுடைய அக்கா பையனை கல்யாணம் பண்ணி வைக்கும்போது ஏன் கோமதியத்தை தான் அண்ணன் பையனை அரசிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது, குமார் ரொம்ப நல்லவன் தானேன்னு சொல்ல, போதும் சித்தி, நீங்கள் குமாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க, குமார் என் அண்ணன், உங்களை விட என் அண்ணனை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவன் எனக்கும் மீனாக்காவுக்கும் இங்கே கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் செஞ்சான்னு உங்களுக்கு தெரியுமா, நானே என் அண்ணனை அப்போவே கம்ப்ளைண்ட் கொடுத்து வசமாக மாட்டி விட்டுருப்பேன், போனால் போதுன்னு என் சித்தப்பாவுக்காகவும் என் அப்பாவுக்காகவும் என் அம்மாவுக்காகவும் தான் நான் பொறுமையாக இருந்தேன், அப்படிப்பட்ட குமாரை பற்றி இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க, என்னால் உங்களை புரிஞ்சிக்கவே முடியல, சரி நான் வெளியில் கிளம்புறேன், இப்போ அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜி மீனா கூட இங்கே மாப்பிள்ளையை பார்க்கறதுக்காக வெளியில் கிளம்பிடுறாங்க. ஆனால் போகும்போதே ராஜி யோசிக்கிறாங்க, என்ன இந்த சுகன்யா சித்தி ரொம்ப இந்த குமாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, ஏற்கனவே மீனாக்கா சுகன்யா சித்தியை சந்தேகப்பட்டுட்டு இருக்காங்க, இவங்களால தான் இங்கே அரசியோட வாழ்க்கையில் பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறாங்க, ஆனால் இவங்க பேசுகிறத பார்த்தா மீனாக்கா சொன்னது சரியாக இருக்குமோ அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே மீனா கூட கிளம்பி போகிறாங்க. அப்போ தான் சுகன்யா யோசிக்கிறாங்க, இதுதான் சரியான நேரம், எப்பயுமே அரசி கூட இந்த தங்கமயில் ராஜி மீனான்னு
யாராவது ஒருத்தர் இருக்காங்க. அரசிக்கிட்ட பேசவும் முடியல, மனசை மாற்றவும் முடியல. ஆனால் அரசி இப்போ தனியாக இருக்கா. அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக குமாரை பற்றி பேசுவோம். எப்படியாவது அரசியை குமாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் நல்லா இருக்கும். இந்த அரசி இப்படி மனசு மாறி இவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்பான்னு நானே நினைக்கல. சரி போய் பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அரசியை பார்க்கறதுக்காக இங்கே சுகன்யா போகிறாங்க. சுகன்யாவை பார்த்த உடனே பதில் பேசாமல் அமைதியாக நிற்கிற அரசியும் அத்தை வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன அரசி, உனக்கு நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு, கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க, ரொம்ப ஆடம்பரமாக செய்யணும்னு உன் அப்பா ஆசைப்படுறாங்க. நீ என்ன சந்தோஷமே இல்லாமல் இருக்க? உன்னை பார்த்த உடனே தெரியுது அரசி, இந்த கல்யாணத்தில் உனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைன்னு. இப்படி விருப்பமே இல்லாத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நீ எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? இதுக்காக தான் சொன்னேன். நான் என்னவோ குமாருக்கு சப்போர்ட் பண்ணுறதா நீயும் அந்த மீனாவும் நினைக்கிறீங்க. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. உன் வாழ்க்கையில் நீ குமார் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு நான் ஆசைப்படுறதுல தப்பு இல்லையே. உன் அப்பா தன்னுடைய அக்கா பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறாங்க. ஏன் கோமதி அத்தையும் தன்னுடைய அண்ணன் பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிறாங்க? குமார் ரொம்ப நல்லவன், அவனை நீ புரிஞ்சுக்கிட்ட. ஆனால் உன் குடும்பத்துக்காக குமார் வேண்டான்னு முடிவெடுத்திருக்க. அப்புறம் எப்படி இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதம் சொல்லியிருப்ப? ஏன் உன் மனசை மாற்றிக்கிட்ட? உன் அப்பா அம்மா உனக்கு இப்போ நல்லது செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நீ அந்த வீட்டுக்கு வாழ போனால் உனக்கு தான் பிரச்சனை வரும். நீ சந்தோஷமாக இருக்கவே முடியாது. உன் அப்பா அம்மாவை பிரிஞ்சு உன்னால் எப்படி உன் வீட்டுக்காரர் கூட சேர்ந்து வெளியூருக்கு போக முடியும்? உன் அப்பா அம்மாவை நீ பக்கத்தில் இருந்தே பார்க்கணுன்னா குமாரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லை சதீஷை தான் கல்யாணம் பண்ணுவேன்னா அவர் உன்னை வெளியூருக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். இந்த பக்கமே நீ வர முடியாது. எந்த குடும்பத்துக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னியோ அந்த குடும்பத்தையே பார்க்க முடியாத நிலைமை உனக்கு வரும். இதெல்லாம் உனக்கு தேவையா அரசி? நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ. குமார் இப்போ கூட உன்னை கல்யாணம் பண்ணிக்க காத்துட்ருக்கான். நீ இப்போ சொன்னாலும் அவன் உன் கழுத்தில் தாலி கட்டி அந்த முத்துவேல் வீட்டுக்கு உன்னை மருமகளாக கூட்டிகிட்டு போயிடுவான். அங்கே எந்த பிரச்சனையும் வராது. என் அக்கா உன்னை நல்லா பார்த்துப்பாங்க. அங்கே இருக்கிற எல்லாரும் ரொம்ப நல்லவங்க. நான் சொல்கிறத கேட்பியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, என்னத்தை பேசுகிறீங்க? நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு கேட்டு நான் அவமானப்பட்ட வரைக்கும் போதும். என் அப்பா அம்மா எனக்காக எது செஞ்சாலும் நல்லதுக்காக தான் செய்வாங்க. குமாரை பற்றி பேச வேண்டான்னு எத்தனையோ முறை சொல்லியும் நீங்கள் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? பேசாமல் உங்களை பற்றி அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் சொல்லிடலாமான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்ன உடனே பயந்து போன சுகன்யாவும், வேண்டாம் வேண்டாம், நீ எதுக்கு என்னை பற்றி சொல்லணும்? உனக்கு நல்லது சொல்லலாம், நல்லது செய்யலாமே நினச்சேன். ஆனால் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நான் கிளம்புறேன். இனி ஓ வாழ்க்கை நீயே யோசிச்சு முடிவெடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா ரொம்ப கோவமாக, நாம் என்னவோ இந்த குமாரை பற்றி பேச போனால் என்ன இந்த அரசி மாட்டி விட்டுருவா போலையே அப்படின்னு உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே அரசிக்கு பார்த்த மாப்பிள்ளையும் கோயிலில் வந்து இங்கே மீனாக்காக பார்த்துட்ருக்காரு. மீனாவும் ராஜியும் மாப்பிள்ளைக்கிட்ட மெதுவாக பேசுகிறாங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல அப்படின்னு கேட்க, நேற்று தானேங்க உங்கள் வீட்டுக்கு வந்தோம். ஆமாம், அரசி நல்லா இருக்காங்களான்னு கேட்கும்போது, நீங்கள் வரும்போதாவது அரசியை கூட கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல. அரசிக்கிட்ட நான் நேற்றே ஒழுங்காக பேசலை. நீங்கள் ஃபோன் நம்பர்லாம் வாங்கின உடனே அரசி தான் என்கிட்ட பேசுவான்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் பேசியிருக்கீங்க. ஆமாம், எதுக்கு என்ன வர சொன்னீங்க? எதுக்கு என்ன பார்க்கணுன்னு சொன்னீங்க அப்படின்னு மீனா கிட்ட மாப்பிள்ளை கேட்குறாரு. அது வேற ஒன்றும் இல்லைங்க, அரசி படிப்பெல்லாம் விட்டுட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறா. ஆனால் அரசி நல்லா படிக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். நீங்கள் கல்யாணம் பண்ணி அரசியை வெளியூர் கூட்டிகிட்டு போகாமல் உங்கள் வீட்லேயே உங்கள் அம்மா வீட்லேயே இருந்தாங்கன்னா அவங்க படிக்கலாம்ல. அதுக்காக தான். அரசி படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. படித்த வரைக்கும் போதும், நான் தான் நல்லா சம்பாதிக்கிறேன், கை நிறைய எனக்கு வருமானம் வருது, அப்புறம் இனி அரசி படித்து என்ன செய்ய போகிறா அப்படின்னு மாப்பிள்ளை வந்து சொல்லும்போது ராஜி சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் எல்லாருமே நாங்கள் நல்லா படிச்சிருக்கோம். அரசியும் படித்து ஒரு வேலைக்கு போனால் அவளுக்கும் மதிப்பும் மரியாதையுமா இருக்கும். நீங்களும் அரசியை சம்பாதிக்கிறதுனால சந்தோஷமாக இருக்கலாம்ல அப்படின்னு மாப்பிள்ளைக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக மீனாவும் அரசியும் இங்கே மீனாவும் ராஜியும் அரசி படிப்பெல்லாம் முடிக்கணும், அரசி கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. உடனே மாப்பிள்ளை கேட்குறாரு, இதை என்கிட்ட சொல்கிறத விட அரசியோட அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்கலாமேன்னு சொல்ல, என் மாமாவும் அத்தையும் உங்கள் குடும்பத்து மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க, இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் ஒரு நல்ல முடிவெடுத்தா அரசியால் படிக்க முடியும் அப்படின்னு மீனா சொல்ல, உடனே மாப்பிள்ளையும் சரி இதை பற்றி நான் யோசிக்கிறேன், என் அப்பா அம்மா கிட்ட பேசுகிறேன், அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு நல்ல முடிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே ராஜி மீனா கிட்ட கேட்குறாங்க, அக்கா மாப்பிள்ளை கிட்ட ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவு பேசிட்டோம், ஆனால் மாப்பிள்ளையும் முடியாதுன்னு சொல்லலை.
எப்படியோ அரசியை மாப்பிள்ளையே படிக்க வச்சா நமக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும். நம்ம வீட்டில் எல்லாரும் நல்லா படிச்சிருக்கோம், அரசியும் படித்தா அது அவள் வாழ்க்கைக்கு நல்லதுன்றத அரசி புரிஞ்சுக்கிட்ட மாதிரியே மாப்பிள்ளையும் புரிஞ்சுக்கிட்டா நமக்கு சந்தோஷம் தானேக்கா. அதுக்காக தான் யாருக்கும் தெரியாமல் மாப்பிள்ளையை கூப்பிட்டு பேசியிருக்கோம். இனி என்ன நடக்க போகுது, மாப்பிள்ளை என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு இங்கே ராஜி சொல்கிறாங்க. உடனே மீனாவும் சரி ராஜி, நம்ம பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டோம், இனி மாப்பிள்ளை முடிவெடுக்கட்டும், நான் வேலைக்கு கிளம்புறேன், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. மீனா வேலைக்கு போக இங்கே ராஜியும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர இங்கே கண் கலங்கி போய் உட்காந்துட்ருக்குறாங்க அரசி. உடனே இங்கே ராஜி கேட்குறாங்க, அரசி என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா, ஏன் அரசி அழுகிற அப்படின்னு கேட்க, என்னன்னு சொல்கிறது அண்ணி, அப்பாவும் அம்மாவும் என் வாழ்க்கைக்காக கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் நான் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் இந்த சுகன்யா அத்தை செய்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. எப்போ பார்த்தாலும் நான் கல்யாணம் செஞ்சுக்கணுன்னா அது குமாரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், என் மனசை மாற்றிக்கணும் அப்படின்லாம் பேசுகிறாங்க. குமார் எனக்கு வாழ்க்கையில் வேண்டவே வேண்டாம், குமாரை நம்பி நான் ஏமாந்த வரைக்கும் போதும்னு நானே மனசு மாறிட்டேன், திருந்திட்டேன். ஆனால் திருந்தாமல் இருக்கிறது இந்த சுகன்யா அத்தை தான். ஏன் இப்படி செய்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன சொல்கிற, சுகன்யா சித்தி குமாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ராஜி நினைக்கிறாங்க, என்கிட்டயே குமாருக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க சுகன்யா சித்தி. அப்போ மீனா அக்கா சொன்னது சரிதான், நம்ம குடும்பம் அவமானப்பட்டாலும் பரவாயில்லைன்னு இந்த அரசியோட கல்யாணத்தை நிப்பாட்டி எப்படியாவது குமாருக்கு அரசியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்களா? உண்மையை என்னன்னு கண்டுபிடிச்சி அப்படி சுகன்யா செய்கிறது தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா முதல்ல நம்ம அப்பா கிட்ட தான் சொல்லணும். அப்போ தான் இந்த சுகன்யாவையும் அந்த குமாரையும் ஏதாவது செஞ்சு வெளுத்து வாங்க முடியும் அப்படின்னு ராஜி நினைக்கிறாங்க. வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையாக வெளியில் போயிருக்காங்க. இங்கே பாண்டியனும் கோமதியும் தெரிஞ்சவங்களெல்லாம் பார்க்க போயிருக்காங்க. இங்கே அரசியோட கல்யாணத்தை பற்றி பேசுகிறதுக்காக வெளியில் கிளம்பி போயிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சுகன்யா நினைக்கிறாங்க, வீட்டில் யாரும் இல்லை, மீனாவும் ராஜியும் வெளியில் போயிட்டாங்க. ராஜி வீட்டுக்கு வந்த விஷயம் தெரியாத சுகன்யா தன்னுடைய ரூமில் யாருமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இங்கே யாருக்கும் தெரியாமல் சுகன்யா சக்திவேலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, பாண்டியன் வீட்டில் உள்ள நடந்த எல்லாத்தையும் சொல்கிறதுக்காக. அந்த சமயம் சக்திவேலும் முத்துவேலும் அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது சுகன்யா ஃபோன் பண்ணுறத சக்திவேல் கவனிக்கிறாரு. சுகன்யா எதுக்கு ஃபோன் பண்ணுறான்னு தெரியல, ஆனாலும் பாண்டியன் வீட்டில் என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அதனால் அண்ணனுக்கு தெரியாமல் ஃபோன் பேச வேண்டியதான்னு சொல்லி சக்திவேல் ஃபோன் எடுத்துகிட்டு தனியாக போயிடுறாரு சுகன்யா கிட்ட பேச. இங்கே சக்திவேல் சிரிச்சுக்கிட்டே, என்ன சுகன்யா அங்கே அப்படி என்ன நடக்குது, அங்கே பாண்டியன் வீட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்கிறதுக்காக தானே ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்க, சரியாக தான் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காது போலையே. என்னவோ இந்த குமாருக்கும் அரசிக்கும் கல்யாணம் நடந்தால் நினச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்கும், பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் உங்கள் முன்னாடி அவமானப்பட்டு நிற்பாங்க, அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படலாம்னு நினச்சிங்களே. ஆனால் பாண்டியன் என்னெல்லாம் செஞ்சிட்ருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்கள் பையன் குமாரால் அரசிக்கு எந்த பிரச்சனையும் இனி வந்துடக்கூடாது, அவரும் யார் முன்னாடி அவமானப்பட்டு நின்றக்கூடாதுன்றதுக்காக தான் அக்கா வீட்டில் உள்ளவங்கள பொண்ணு பார்க்க வர சொன்னார். நாங்களும் இனி அரசி கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள் ஆகும்னு நினச்சா இங்கே நிச்சயதார்த்தத்தையே முடிச்சிட்டாங்க. அரசிக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஏற்பாடு செய்ய போகிறாங்களாம். இங்கே பாண்டியன் அவங்க அக்காவோட பையன் நிறைய படிச்சிருக்கிறதுனால வெளியூர் வேலைக்கு போகிறாராம், கை நிறைய சம்பாதிக்கிறதுனால அரசியும் கல்யாணம் முடிச்சுட்டு வெளியூருக்கு போயிடுவா. இப்போ புரியுதா நான் எதுக்காக ஃபோன் பண்ணேன்னு அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்டுட்டு பேரதிர்ச்சியான இங்கே சக்திவேலும், என்ன சொல்கிறது சுகன்யா, அதுக்குள்ளே கல்யாண ஏற்பாடு செய்கிறாங்களா, அது எப்படி, அது மட்டும் இல்லை இப்போ தானே அந்த அரசி காலேஜ் படிச்சுட்ருக்கா, படிப்பை கூட முடிக்காமல் அது எப்படி கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னால், இப்படியெல்லாம் நடக்கும்னு நானே எதிர்பார்க்கவே இல்லை சுகன்யா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குடனே இங்கே சுகன்யா சொல்கிறாங்க, நீங்கள் நினைக்காத எல்லாமே இந்த வீட்டில் நடந்துட்டுருக்கு, ஏன் தெரியுமா, உங்கள் பையனாலேயும் உங்களாலேயும் இந்த கல்யாணத்துலேயும் அரசி வாழ்க்கையிலையும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு. ஆமாம், அரசி படிக்க வேண்டான்னு சொல்லி தான் கல்யாணத்தை ஏற்பாடு செய்கிறாங்க. ஆனால் உங்கள் வீட்டு பொண்ணு ராஜியும் மீனாவும் மாப்பிள்ளைக்கிட்ட அரசி நிறையா படிக்கணும், அதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும்னு பேச வேற போயிருக்காங்க மாப்பிள்ளைக்கிட்ட. இதுக்கு மேலே என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு புரியல, ஆனால் என்னால் இனி உங்களுக்கு உதவி செய்ய முடியுமானும் தெரியல. குமார்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்ன அரசியோட மனசை நீ தான் மாற்றணும்னு. அரசி காலேஜுக்கு போனால் குமார் வருவான், அதனால் பிரச்சனை வரும், அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் ரொம்ப அவமானப்பட்டு நிற்கணுன்றதுக்காக அரசியை வெளியில் அனுப்புகிறதே இல்லை. அதனால் நீங்கள் நினைக்கிறது இனி நடக்காது. நானே அரசிக்கிட்ட போய் பேசினாலும் குமாரை பற்றி இனி என்கிட்ட பேசவே பேசாதீங்க. எனக்கு வேற ஒருத்தரோட கல்யாணம் நிச்சயமாயிருச்சு. இப்போ கல்யாணம் செஞ்சுக்கக்கூடிய நிலைமையில் நான் இருக்கேன். இப்போ யாரை பற்றியும் நான் யோசிக்க மாட்டேன். எனக்கு என் அப்பாவும் அம்மாவும் தான் முக்கியம்னு ரொம்ப தெளிவாக அரசி இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கா.
ஆமாம், இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களே, என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இங்கே வந்து சுகன்யா. உடனே சக்திவேல் என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நாம் நினைக்கிறது எதுவுமே நடக்காதோ அப்படின்னு யோசிக்க உடனே இங்கே வந்து சுகன்யா சொல்கிறாங்க, நீங்கள் யோசிச்சா மட்டும் போதாது, சீக்கிரமாக ஏதாவது செய்யணும். இந்த அரசி கல்யாணம் நடக்கவே கூடாது. அரசி கல்யாணத்தை மட்டும் நிப்பாட்டிட்டீங்க, அரசியே வந்து இங்கே குமாரை எப்படியாவது கல்யாணம் பண்ணிப்பா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் ஏதாவது நீங்கள் செஞ்சே ஆகணும் அப்படின்னு இங்கே வந்து சுகன்யா பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையுமே அங்கே ராஜி கேட்டுடுறாங்க. அங்கே கேட்டுட்டு இருந்த ராஜிக்கு சுகன்யா மேலே அவ்வளோ கோவம் வருது. இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணும்னு வீட்டில் உள்ள எல்லாரும் எவ்வளோ யோசிக்கிறாங்க. ஆனால் அரசி வாழ்க்கையில் பிரச்சனை செய்யணும்னு என் சித்தியே இப்படி பெருசாக திட்டம் போட்டுட்ருக்காங்களே, இதெல்லாம் தெரிஞ்சுக்காம என் சித்தி ரொம்ப நல்லவங்கன்னு இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. அப்போ பழனி சித்தப்பா சந்தோஷம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமும் இவங்க தானா? அப்போ இவங்க சொல்கிற பொய்யால் தான் வீட்டில் உள்ளவங்க பழனி சித்தப்பாவை அன்னைக்கு திட்டினாங்களா? இவங்களை பற்றி தெரியாமல நானும் இத்தனை நாள் இருந்திருக்கேன். என் சித்தப்பாவை பற்றியும் என் குமாரண்ணனை பற்றியும் எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடாது, அதுவும் பாண்டியன் மாமா அவமானப்படணும்னு இப்படியெல்லாம் 3 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினைப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா என் அப்பா முத்துவேலால் மட்டும்தான் முடியும். இவங்க 3 பேரையும் வெளுத்து வாங்கி இனி அரசி பக்கமே வராதபடி நம்ம செஞ்சாகணும். என்னதான் அரசி குமார்கிட்ட பேசியிருந்தாலும், இங்கே வீட்டுக்கு தெரியாமல் அரசிக்கு பிரச்சனை வந்தாலும், இங்கே இப்போ இருக்கிற பாண்டியன் மாமா அரசி மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க. கல்யாணத்தை நல்லா செஞ்சு வைக்கணும், தான் பொண்ணோட வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் அரசி நல்லா வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதனால தானே கல்யாணத்தெல்லாம் வந்து ஏற்பாடு செஞ்சிட்ருக்காங்க. அது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு சுகன்யா சித்தி பெருசாக திட்டம் போட்டால் நான் சும்மா விட்டுருவேனா? சுகன்யா சித்தியை பற்றின உண்மை என் அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சா என் அப்பா, என் அம்மா, என் அப்பத்தா கூட இவங்கள சும்மா விட மாட்டாங்க. இன்றைக்கி இவங்கள கண்டிப்பாக இங்கே அப்பா முன்னாடி நிற்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்தணும். இப்படிப்பட்டவங்கள போய் நம்ம பழனி சித்தப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே, இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது தான் என்னால் தாங்க முடியல அப்படின்னு சுகன்யாவை பற்றின உண்மை ராஜிக்கு தெரிய வருது. உடனே ராஜி அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக ரொம்ப கோவமாக கிளம்பி போகிறாங்க. இங்கே ராஜி வரதை பார்த்த உடனே சுகன்யா கிட்ட பேசிகிட்டு இருந்த சக்திவேலும், என்ன இந்த ராஜி இங்கே வரா, இவளுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்கும்போது சுகன்யா ஃபோனில் பேசிகிட்டு இருந்ததுனால அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. சரி நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கே முத்துவேலோட வீட்டுக்கு போன உடனே இங்கே ராஜி வந்து, அப்பத்தா அப்பாவை கொஞ்சம் கூப்பிடுங்க, அம்மா சித்தி எல்லாரும் இங்கே வாங்க, உங்கள் எல்லாருக்கும் ஒரு உண்மை தெரியணும் அப்படின்னு சொல்ல, அங்கேருந்த சக்திவேல் சிரிச்சுக்கிட்டே, நீயாவது உண்மையை சொல்கிறதாவது, என் குடும்பத்தை அவமானப்படுத்திட்டு போன நீ எல்லாம் வீட்டுக்குள்ளே வர அளவு உனக்கு தைரியம் வந்துருச்சா, வெளியில் போ அப்படின்னு சொல்ல, சித்தப்பா அமைதியாக இருங்க, நான் என்ன உங்களை பார்க்கவா வந்தேன், என் அப்பா கிட்ட பேசுகிறதுக்காக வந்திருக்கேன். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அரசி கல்யாணத்தை நிப்பாட்ட திட்டம் போடுறீங்களா அப்படின்னு சொன்ன உடனே இங்கே சக்திவேல் திருத்துருன்னு முழிக்க, அங்கே வந்த முத்துவேலும் என்ன எதுக்கு வந்த அப்படின்னு கேட்க, உண்மையை சொல்ல வந்தேன். இந்த வீட்டில் உள்ளவங்க யாரும் சரியில்லைன்னு சொல்ல வந்தேன். நீங்கள் யாரை ரொம்ப நம்புறீங்களோ அவங்க எல்லாரும் உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு சொல்ல வந்தேன்ப்பா அப்படின்னு ராஜி ரொம்ப கோபமாக பேச ஆரம்பிக்க, உடனே வடிவு, ராஜி உன் அப்பா முன்னாடியே இப்படி நின்று பேசிகிட்டு இருக்க, என்ன உண்மை அப்படி உனக்கு தெரிய வந்ததுன்னு சொல்ல, அவங்க சித்தப்பாவை பார்த்து சொல்கிறாங்க, என்ன சித்தப்பா இதெல்லாம், நீங்கள் சுகன்யா சித்திக்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் கேட்டேன். அரசியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஒவ்வொரு நாளும் பாண்டியன் மாமாவும் கோமதியத்தையும் அவ்வளோ அழுகுறாங்க. நான் என்னவோ கதரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கோவப்படுறீங்கல்ல, அந்த வீட்டில் நான் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன். என்னை எல்லாரும் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. நீங்களே தேடி இருந்தாலும் கதரை மாதிரி ஒரு மாப்பிள்ளையை கண்டுபிடிச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்க முடியாது. அவ்வளோ நல்லா கதரை என்னை பார்த்துக்கிறான். ஆனால் இந்த வீட்டுக்கு அரசி மருமகளாக வந்தால் அப்படி சந்தோஷமாக இருப்பாளா என்ன? அரசி உண்மையாகவே இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும், அவளை நல்லா வாழ வைக்கணுன்ற ஆசையிலையா குமார் அரசியை விரும்பினா? கண்டிப்பாக கிடையாது. அரசி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தால் ஒவ்வொரு நாளும் அரசியை வச்சு பாண்டியன் மாமாவை அவமானப்படுத்த தானே நினச்சிருப்பீங்க. என் அம்மா சித்தின்னு இவங்களே இந்த வீட்டில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கும்போது இந்த வீட்டுக்கு அரசி மருமகளாக வந்தால் அவளுக்கு மட்டும் பெருசாக சந்தோஷம் கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. இந்த வீட்டில் உள்ள யாரும் சரியில்லை. அது மட்டும் இல்லை அப்பா, நான் இப்போ சொல்கிறேன், சித்தப்பா சுகன்யா சித்திக்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்க. அரசிக்கு ஏற்பாடு பண்ண கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு 2 பேரும் திட்டம் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க கோமதியத்தைக்கிட்ட? இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும், உன் பொண்ணு அரசியை நீ பார்த்துக்க, அவளுக்கு ஒரு நல்லது செஞ்சு வை, இதில் கண்டிப்பாக குமாரோ இல்லை குமாரோட அப்பாவோ தலையிட மாட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல. உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் இங்கே வந்து கோமதியத்தை இங்கே கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க.
அரசியும் ரொம்ப சந்தோஷமா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டா. சீக்கிரமா கல்யாணம் நடக்க போகுது. ஆனா அந்த வீட்டில் இருக்க சுகன்யா அத்தை அங்க நடக்கிற எல்லாத்தையும் சித்தப்பா கிட்ட சொல்ல, உடனே சித்தப்பாவும் கல்யாணத்தை நானும் குமாரும் நிப்பாட்டிடுறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. என்னப்பா இது? நீங்க இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? இல்ல உண்மையாவே இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? அந்த குமாரை கூப்பிட்டு உண்மையா இல்லையான்னு தெளிவா கேளுங்க. பேசாம குமாருக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கப்பா. அவன் அப்படியாவது அவன் வேலையை பார்க்கறானான்னு பார்ப்போம். அரசியோட வாழ்க்கையில என்னைக்கும் யாரும் தலையிட்டா நான் சும்மா விட மாட்டேன்ப்பா. நீங்க அவங்கள விட்டாலும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள அவமானப்படுத்துவேன். பரவாயில்லையாப்பா அப்படின்னு ராஜு ரொம்ப கோவமா சொல்றாங்க. உடனே இங்க திரு திருன்னு முழிச்சிட்டே நிற்கிறாரு சக்திவேல். இதை பார்த்த முத்துவேல் வந்து சக்திவேல் செய்கிறது சரியில்லை, அப்போ ஏதோ தப்பு பண்ணியிருக்கான், அதனால தான் அமைதியாகவே இருக்கான் போலன்னு சொல்லி, குமார் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே சக்திவேல் சொல்கிறார், அண்ணே என்னென்ன இந்த ராஜி பேசுகிறதெல்லாம் உண்மை நம்பிட்டு இருக்கீங்க, என்ன நம்ப மாட்டிங்களா? உங்கள் தம்பியை நம்ப மாட்டிங்களா அப்படின்னு கேட்க, நம்ப மாட்டேன். இந்த விஷயத்தில் உன்னையும் உன் பையன் குமாரையும் நான் நம்பவே மாட்டேன். அப்போவே உன் மேலே எனக்கு சந்தேகம் வந்தது, இதில் நீயும் தலையிட்டிருப்பேன்னு. குமாரா ஆசைப்பட்டு இங்கே வந்து அரசியை விரும்பலை, நீ தான் பிரச்சனை செய்யணும்னு இப்படியெல்லாம் உன் பையனுக்கு சொல்லி கொடுத்துருப்ப. இதுதான் சரி. இதில் உங்களுக்கு உதவி செய்ய அந்த சுகன்யா வேற அங்கே நடக்கிற எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாளா? இதெல்லாம் சரியில்லை. நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தப்போ நாம் எவ்வளோ மனசு வேதனைப்பட்டோம். அதே மாதிரி தானே கோமதி வீட்லேயும் பிரச்சனை வந்தால் அவங்களால எப்படி தாங்கிக்க முடியும்? நான் ராஜியை மன்னிச்சு ஏற்றுக்கல, ஆனால் ராஜி சொல்ல வந்த உண்மையை ஏற்றுக்காமல் என்னால் இருக்கவும் முடியல. உடனே இப்போவே நான் சுகன்யாவை வர வைக்கிறேன் அப்படின்னு சுகன்யாவுக்கு ஃபோன் பண்ணி முத்துவேல் வர வைக்கிறாரு. 3 பேரையும் நிற்க வச்சு முத்துவேல் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க சுகன்யா ரொம்பவே பயப்படுறாங்க. என்ன சுகன்யா, நீயும் இந்த சக்திவேல் கூட சேர்ந்துக்கிட்டு குமாருக்கும் அரசிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க பெருசாக திட்டம் போடுற போல. ராஜி மூலமாக எல்லா உண்மையும் தெரிய வந்துருச்சு. நீ எதுக்கு அங்கே நடக்கிற எல்லாத்தையும் இங்கே என் தம்பி சக்திவேலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்க? 2 குடும்பத்துலேயும் எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. இதில் அரசி குமாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் எல்லாமே சரியாயிருமா? நடக்கவே நடக்காது. 2 குடும்பமும் என்னைக்கும் ஒன்று சேராது. நீ பெருசாக திட்டம் போடுறேன்னு தெரியுது. அதுவும் பாண்டியன் வீட்டில் இருந்துக்கிட்டே அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணாமல் இப்படி ஒரு வேலையை செய்ய உனக்கு அசிங்கமாக இல்லை? என்னதான் குமார் உன் அக்கா பையனாக இருந்தாலும் நீ செய்கிறது ரொம்ப பெரிய தப்பு. இதெல்லாம் பாண்டியனோ இல்லை கோமதியோ அவங்களுக்கு தெரிய வந்தால் அவங்களால இதை தாங்கிக்க முடியாது. இதோட நிறுத்திக்க. இனி இந்த வீட்டு பக்கம் வர்றது இல்லை குமாருக்கும் என் தம்பி சக்திவேலுக்கும் ஃபோன் பண்ணுறது, அங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறதுன்னு இருந்தால் அப்புறம் நான் பெரிய முடிவெடுக்க வேண்டியதாக போயிடும். பரவாயில்லையான்னு கேட்கும்போது உடனே இங்கே சுகன்யா அழுதுகிட்டே எப்பயும் போல் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. தப்பு செஞ்சது உங்கள் வீட்டில் உள்ள 2 பேரும், அதாவது குமாரும் குமாரோட அப்பாவும் தான். அவங்க தான் உதவி கேட்டாங்க. நானும் சரி என்னுடைய அக்கா பையன் தானே அப்படின்னு குமாருக்கு உதவி செஞ்சேன். மற்றபடி எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்கள் என்னடானா என்ன திட்டிகிட்டு இருக்கிறீங்களே? நான் இப்போ உங்கள் தம்பியோட மனைவி. நான் எப்படி பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்கு திட்டம் போடுவேன் அப்படின்னு அழுகிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, சித்தி நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க, ஆனால் நடித்த வரைக்கும் போதும். இனி யாரும் நம்ப மாட்டாங்க. நீங்கள் பேசின எல்லாத்தையும் நானே கேட்டேனே. நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்பா முன்னாடி, ஆனால் அப்பா இனி உங்கள் 3 பேரையும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அண்ணே என்னண்ணே இந்த ராஜி பேசிகிட்டு இருக்கா? நீங்கள் என்னவோ ராஜி சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்பிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சக்திவேல் சொன்ன உடனே சுகன்யா முன்னாடியே சக்திவேலை பலார் பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாரு முத்துவேல். உடனே ராஜி சிரிக்கிறாங்க, சித்தப்பா இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? நியாயம் எங்கே இருக்கோ எங்கள் அப்பா அதை புரிஞ்சுக்கிட்டு தப்பு செஞ்சவங்களுக்கு சரியான பதில் கொடுப்பாரு. நீங்கள் 3 பேரும் திட்டம் போட்டிருக்கீங்க, அதனால தான் என் அப்பா முன்னாடி இப்படி அழுதுகிட்டே நிற்கிறீங்க சித்தப்பா அப்படின்னு சொல்ல தலை குனிஞ்சு அவமானப்பட்டுக்கிட்டே நிற்கிறாரு சக்திவேல். இங்கே முத்துவேல் ரொம்ப கோபமாக இருந்ததால் ஒரு பக்கம் குமார் இன்னொரு பக்கம் சுகன்யான்னு ரொம்பவே பயந்துக்கிட்டே நிற்கிறாங்க. எங்கே தன்னுடைய தம்பின்னு கூட பார்க்காம தப்பு செஞ்சதால் வெளுத்து வாங்கின முத்துவேல் மறுபடியும் நம்மளையும் இப்படி அவமானப்படுத்திடுவாரோ அப்படின்னு யோசிக்க உடனே ராஜி சொல்கிறாங்க, சித்தி இன்னொரு தடவை இப்படி ஏதாவது செஞ்சிங்கன்னா எங்கள் அப்பா வெளுத்து வாங்குற வரைக்கும் நான் பார்த்துட்ருக்க மாட்டேன். சித்தின்னு கூட பார்க்க மாட்டேன். அப்புறம் நான் பலார்னு வெளுத்து வாங்க வேண்டியதாக போயிடும். நான் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறேன்னா அதுக்கு காரணமே பழனி சித்தப்பா மேலே நான் வச்சுருக்க மரியாதையால் தான். ஆனால் நீங்கள் இப்படிலாம் நடந்துப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. பாண்டியன் மாமா வீட்டில் உங்களால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அரசி கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும். இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஏதாவது செய்யணும், பிரச்சனை செஞ்சு எங்களெல்லாம் அவமானப்படுத்தணும்னு நினச்சிங்க, அப்புறம் நான் உங்களை பற்றி எப்படி அப்பா கிட்ட சொன்னனோ அதே மாதிரி பாண்டியன் மாமா வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் சொல்லுவேன். அப்புறம் அந்த வீட்டில் நீங்கள் சந்தோஷமாக மருமகளாக வாழ முடியாது. இப்போயாவது புரிஞ்சுக்கோங்க. பொய் சொல்லி ஏமாத்தாதீங்க. எல்லாரும் முன்னாடியும் நல்லவங்க மாதிரி முதல்ல நடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். அரசி வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கணும்னு பாண்டியன் மாமா வீட்டில் உள்ள எல்லாரும் நினைக்கிறோம்.
ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் சித்தி இப்படியெல்லாம் இருக்கீங்க? அந்த வீட்டுக்கு பழனி சித்தப்பா கூட வாழ வந்திருக்கிறீங்கன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனால் உங்களை போய் பழனி சித்தப்பாக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களேன்னு எனக்கு ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குது. இனியாவது திருந்துங்க, இல்லை உங்கள் 3 பேரையும் நானே சும்மா விட மாட்டேன். மற்றவங்க மாதிரி பொறுமையாக இருக்க மாட்டேன். கோவம் வந்தால் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், பரவாயில்லையா அப்படின்னு சொல்ல இங்கே ராஜியால் எல்லாரும் திருன்னு முழிச்சிட்டே நிற்கிறாங்க. ராஜி இங்கே சுகன்யாவை முத்துவேல் கிட்ட வசமாக மாட்டி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு பாண்டியன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. உண்மை தெரிஞ்ச முத்துவேல் அப்பத்தா வடிவுன்னு எல்லாரும் குமாரையும் சக்திவேலையும் சுகன்யாவையும் நிற்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்தி பதில் பேச முடியாமல் சுகன்யா தலை குனிஞ்சு நிற்கிறாங்க.